மாதிரி ஒரு முட்டாள் அரசியல்வாதியை நான் இதுவரை பார்த்ததில்லை. எந்த கனிம வளத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. கச்சத்தீவு கொடுக்கும்போதெல்லாம் அவர் பரிந்துரைக்கவே மாட்டார். கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு இந்திரா காந்திக்கு அதிகாரம் கிடையாது. கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா பேரில் தான் பட்டா இருக்குது. கச்சத்தீவை சுற்றி இதுதான் கடல் தானே இருக்குது. கடலில் என்ன கனிம வளத்தை சொல்ல பிறந்தைய காமிக்க சொல்லுங்க. முட்டாள்தனத்துக்குன்னு உச்சகட்டம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசுகிறது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அரசியலில் வந்து இருக்காங்கங்கிறது இந்த நாட்டுக்கே காரணம். வர சொல்லுங்க செல்வ பிறந்தகையும் கூட விவாதத்துக்கு. அங்கே இலங்கையிலிருந்து கச்சத்தீவு கொடுத்ததுக்கு இணையாக எதையுமே கொடுக்கல. அக்ரிமெண்ட்டை படித்து பார்க்க சொல்லுங்கள் அவங்கள. அது ஒரு ஆபத்தான இடம். அந்த இடத்துல மிலிட்டரி பேஸ் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, இராணுவ மையத்தை. அப்போ நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை வந்து அவங்களுடைய துறைமுகத்திலேயே சீனாவுக்கு பேஸ் கொடுக்குறாங்க. சீனா அப்போ துறைமுகத்தில் இராணுவத்தை கொண்டாந்து குமிச்சிட்டாங்க. நாளைக்கு இதே சீனாவுக்கு கச்சத்தீவையும் கொடுத்தாங்கன்னு வைங்க லீஸுக்கு. கச்சத்தீவில் கொண்டாந்து சிறிய ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கிட்டாங்கன்னா, அதே நேரத்தில் திமுக கேட்ட மாதிரி ஒன்றும் தெரியலையே சார். இவங்க எப்படிங்க கேட்பாங்க? இவங்களுக்கு நாட்டை பற்றின அக்கறையே ஒருத்தனுக்கு இல்லைங்க திமுக. கச்சத்தீவுனாலே அவர் ஸ்டாலின்ட்ட போய் கேளுங்க, அது எங்கே இருக்குன்னு கேட்பாரு. கச்சத்தீவை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஸ்டாலினை பேச சொல்லணும். எழுதுனதை படிக்காம. நம்ம வேறு மாநிலத்துக்காரெல்லாம் பார்த்தா என்னடா இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்கீங்க, யார் எழுதி கொடுத்தாலும் பார்க்க வேணாமா? ஒரு பொய்ய நல்ல செய்திங்கிறாரு. நான் கூட நினைச்சேன் அந்த சாரை கண்டுபிடிச்சிட்டாங்களோ. டங்ஸ்டன் வந்து இது சர்டிஃபிகேட் போகிறான். பணிந்தது மத்திய அரசு. வேதாந்த குரூப் தான் வந்தான். அவன் இங்கே வந்து வசமாக கவனிச்சோடனே அவங்க தலையாட்டிட்டாங்க. அப்புறம் தான் ஏலத்துக்கு விட்டால் வாய முடிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் போராட்டம் வந்த உடனே எப்போவுமே காலை வலிடுவாங்க. ஸ்டெல்லிங் அப்படி தானே. தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இளம் தென்றல் இன்ப நிதி நற்பணி மன்றம்னு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவர் வந்த உடனே இன்ப நிதி வந்தோடனே கலெக்டரையே எந்திரிமான்னு சொல்லிட்டு அவர் இன்ப நிதி ஃப்ரெண்டை உட்கார வைக்கிறாங்க. இது உதயநிதியும் முதல்வர் ஆக்கிட்டு இன்ப நிதியும் முதல்வர் ஆக்கிட்டு தான் நான் கண்ண மூடுவேன். ஏன்னு சொன்னார், நான் பழைய ஆளுகளை காலி பண்ணுங்கிறான், அதனால காலில் விழுந்துருவோன்னு ஒவ்வொரு மந்திரியாக காலில் விழுந்துருக்கிறேன். ஸ்டாலின் டம்மின்னு தெரிஞ்சு போச்சு. உதயநிதி தான் முக்கிய முடிவுகளை எடுக்கிறார். அப்போ இப்போ ஸ்டாலின் காலில் விழுகிற ஆளுங்க அதிகம் இல்லை. இவங்க பெண் உரிமைன்னு சொல்றதுக்கு திமுக காரனுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது. ஒவ்வொருத்தனும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியும் வச்சுருக்கோம். இன்னொருத்தன் பொண்டாட்டியோ தூக்கிட்டு போயிடுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை பேசும்போது சொல்கிறாரு, இந்த கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்தது ஒரு ராஜதந்திரம். அதாவது சிறிய இடங்களை கொடுத்து விட்டு அதிக அளவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு முட்டாள் அரசியல்வாதியை நான் இதுவரை பார்த்ததில்லை. எந்த கனிம வளத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. அதாவது அரசியல் தெரியணும். கச்சத்தீவு கொடுக்கும்போதெல்லாம் அவர் பரிந்துரைக்கவே மாட்டார். ஏன்னா இவர் ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும். போலீஸ் ரெக்கார்டில் இவர் மேலே என்னென்ன வழக்கு, என்னென்ன கொலை வழக்கு, செல்வ பிறந்த கதை பூரா எனக்கு தெரியும். அதை வச்சு சொல்ல இவருக்கு ஒன்றும் அடிப்படை இதே தெரியாது. அப்போ ஜனாதிபதியாக இருந்தாங்க இலங்கை ஜனாதிபதி ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா. அந்த பண்டாரநாயக்காவும் இந்திரா காந்தியும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த பண்டாரநாயக்கா கேட்டாங்க, இந்த கச்சத்தீவு எங்களுக்கு கொடுங்கன்னு. அதில் மீன் பிடிக்கும்போது போய் இழைப்பாரணும் எங்கள் மீனவர்கள் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் கொடுத்தது தான் கச்சத்தீவு. இந்திரா காந்தியின் அரசியல் வாழ்க்கையில் அவர் பண்ணிய மிகப்பெரிய முட்டாள்தனம் கச்சத்தீவை கொடுத்தது. கச்சத்தீவை கொடுக்கணும்னு நாங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதியிட்ட கேட்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கருணாநிதியை வாய்மொழி மூலமாக கேட்டு இவர் தாராளமாக எடுத்துக்கோங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னவர் இவர். ஆக அவருடைய நண்பர் அப்படிங்கிறதுக்காக, அந்த இலங்கை ஜனாதிபதி நண்பருங்கிறதுக்காக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காவுக்கு கொடுத்த இது தான் அந்த கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு இந்திரா காந்திக்கு அதிகாரம் கிடையாது. கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா பேரில் தான் பட்டா இருக்குது. அதுக்கு சொந்தமானது ராஜாக்கள் உங்களுக்கு தான். இந்திரா காந்தி தாராளத்தை கொடுத்துட்டு முட்டாள்தனம் பண்ணிவிட்டு கனிம வளத்தை, அங்கே என்ன கனிம வளம் இருக்குது? கச்சத்தீவை சுற்றி இதுதான் கடல் தானே இருக்குது. கடலில் என்ன கனிம வளத்தை சொல்ல பிறந்தைய காமிக்க சொல்லுங்கள். என்ன கனிம வளம் இருக்குது? முட்டாள்தனத்துக்குன்னு உச்சகட்டம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசுகிறது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அரசியலில் வந்து இருக்காங்கங்கிறது இந்த நாட்டுக்கே காரணம். இதை இப்படி முட்டாள்தனத்தை நியாயப்படுத்தலாமா? வர சொல்லுங்கள் செல்வ பிறந்தகையும் கூட விவாதத்துக்கு. நான் பேசுகிறேன் வாங்க.
கனிம வளம் எங்கே எடுத்தாங்க, கனிம வளம் எதை கொடுத்தாங்கன்னு கேளுங்க. அது கொடுத்ததுக்கு இணையாக எதுவுமே திருப்பி கொடுக்கலையே இவங்க. இலங்கையிலிருந்து கச்சத்தீவு கொடுத்ததுக்கு இணையாக எதையுமே கொடுக்கலையே. அக்ரிமெண்ட்டை படித்து பார்க்க சொல்லுங்கள் அவங்கள. இது கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு, சுப்ரீம் கோர்ட் வர போச்சு. அவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்னாலே எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. செல்வ பெருந்தகை மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கு கொடுத்தது, அவங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம நீதிமன்றம் இதை தலையிட முடியாதுன்னு தான் அதை க்ளோஸ் பண்ணோம். அதனால எந்த கனிம வளத்தையும் கொடுத்தது இல்லை. இந்திரா காந்தி செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் கச்சத்தீவு கொடுத்தது. அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லியிருந்தார். அதாவது நீங்க தாரை வார்த்தை ராஜதந்திரம் சொல்றீங்க, இத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க மீனவர்கள், அது ராஜதந்திரமா? இல்ல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அது ராஜதந்திரமா? மீன்பிடி படகுகளை கொண்டு போனாங்க, அது ராஜதந்திரமான ஒரு வரிசைப்படுத்துறாரு. இதெல்லாம் ராஜதந்திரத்தில் வருமோ? கடல் எல்லையை தாண்டும் போது அரெஸ்ட் பண்ணுவாங்க, கடல் எல்லையை தாண்டும் போது சுடுவாங்க. அதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தம் இல்லை. கச்சத்தீவு நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா, அது ஒரு ஆபத்தான இடம். அந்த இடத்துல மிலிட்டரி பேஸ் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, இராணுவ மையத்தை, அது எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அப்போ நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை அவங்களுடைய துறைமுகத்திலேயே சீனாவுக்கு பேஸ் கொடுத்துட்டாங்க. ஆமாம், சீனா இப்போ துறைமுகத்தில் இராணுவத்தை கொண்டாந்து குமிச்சிட்டாங்க. நாளைக்கு இதே சீனாவுக்கு கச்சத்தீவையும் கொடுத்தாங்கன்னு வைங்க லீஸுக்கு, கச்சத்தீவில் கொண்டாந்து சிறிய ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கிட்டாங்கன்னா தென் தமிழ்நாட்டுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. இதுதான் அதில் ராஜதந்திரம். இதைத்தான் அவங்க பார்க்கணும். எதையுமே பார்க்கல இந்திரா காந்தி. நட்புக்காக கொடுத்து விட்டான். நட்புக்காக இவங்களுடைய ஆனந்த பவனை கொடுக்கணும். இவங்க வீட்டு சொத்து இருக்க நேருத்துக்கு சொத்து, அதை கொடுக்கணும் நட்புக்காக. நாட்டோட சொத்தை கொடுக்கறதுக்கு இந்திரா காந்திக்கு என்ன அதிகாரம்? அது மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணினதுன்னா 76 போட்டு அவங்க சொந்த தொகுதியிலேயே மண்ணை கவனாங்க இந்திரா காந்தி. மக்கள் பூரா அவங்கள இது பண்ணி தோக்கடிச்சாங்க. அதனால இந்திரா காந்தி செய்த முட்டாள்தனத்தில் இதுவும் ஒன்று. அண்ணாமலை சொல்றபடி இதை கைது பண்றது அது வேற விஷயம். அதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்மந்தமே இல்லை. கச்சத்தீவுங்கிறதே இது அவங்கள கைது பண்றதே இலங்கைக்கும் நமக்கும் நாட்டிக் மைல்ஸ்னு எல்லை உண்டு. ஆமாம், நமது எல்லை எதுவரையோ அந்த 12 நாட்டிக் மைல்ஸ்னு வரும். அந்த எல்லையை தாண்டிட்டீங்கன்னா இலங்கை எல்லை வந்துடும். அப்படி போனீங்கன்னா அவன் சொல்லுவான், அவன் கச்சத்தீவுக்காக சொல்றதில்லை. அதை தாண்டி போனீங்கன்னா கைது பண்ணுவான். அது கச்சத்தீவுக்காக இல்லை, எல்லையை தாண்டுறது. கச்சத்தீவுங்கிறது ஒரு பாதுகாப்பு மையம் தென் தமிழ்நாட்டுக்கு. அதை போய் இப்படி பதிவு கொடுத்துட்டாங்களேங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இப்போ பிஜேபி மேலேயும் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். என்னென்னா, இவ்வளோ பணம் கொடுத்தீங்க ஆபத்தில் பண உதவி, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கச்சத்தீவை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, இந்த பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி வாங்கியிருக்கான். அதை பிஜேபிக்கு கெடுத்துட்டான். அதே நேரத்தில் திமுக கேட்ட மாதிரி ஒன்றும் தெரியலையே சார். இவங்க எப்படிங்க கேட்பாங்க? இவங்களுக்கு நாட்டை பற்றின அக்கறையே ஒருத்தனுக்கு இல்லைங்க திமுகவில். கச்சத்தீவுனாலே அவர் ஸ்டாலின்ட்ட போய் கேளுங்க, அது எங்கே இருக்குன்னு கேட்பாரு. வைகோ சொன்னபடி அது எங்கே இருக்குன்னு கேட்பாரு. அவருக்கு என்ன தெரியும் கச்சத்தீவை பற்றி, கச்சத்தீவு வரலாறுல பற்றி? இதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும்? நான் சொல்கிறேன், ராமநாதபுரம் ராஜா பேரில் பட்டா இருக்குன்னு சொல்கிறேன், ஸ்டாலினை போய் பார்க்க சொல்லுங்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். எல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இன்னமும் நம்ம நாட்டுக்கு ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் வந்துட்டாரு. ஏதோ வண்டி ஓடுது, அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியது. அதுதான் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இல்லை, பல காலமும் தெரியாமல் இருந்தது இல்லை. இப்படி கச்சத்தீவை கொடுக்கும்போது இங்கே கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. சொன்னேன், கச்சத்தீவை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஸ்டாலினை பேச சொல்லுங்க, எழுதுனதை படிக்காமல் பேச சொல்லுங்க. அவருக்கு ஒரு அளவும் தெரியாது. நீங்கள் அவரை போயிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஏதோ இங்கே ஒரு ஆள் எழுதி கொடுக்குறான், அதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. நேற்று சொல்கிறாரு, 5300 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இரும்பை உபயோகிச்சிருப்போமா, அதனால் தமிழ்நாடு தான் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி, இரும்பை நம்ம தான் ஃபஸ்ட்டு உபயோகித்தோன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு இங்கே ஐஏஎஸ் பூரா படிச்சுட்டு வராங்களான்னு தெரியல, எழுதி கொடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு பெருமையாக மிகப்பெரிய செய்தியை சொல்கிறாரு. 5300 வருஷம் இரும்பு மெசொப்பொட்டேமியாங்கிற அப்போ அழைக்கப்பட்ட ஈராக்கில் 7000 வருஷத்துக்கு முன்னாடியே உபயோகிச்சிருக்கான். சரித்திர சான்றுகள் இருக்கு, ஆராய்ச்சி. ஒரு முதலமைச்சர் அதை தெரியாமல் எழுதி கொடுத்தது வச்சுட்டு 5300க்கு முன்னாடி கொடுத்தா நாங்கள் தாங்கிறாருன்னா நான் என்ன சிரிக்கிறதா இது பண்ணுறதான்னு தெரியல. நம்ம வேறு மாநிலத்துக்காரெல்லாம் பார்த்தா என்னடா இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்கீங்க, யார் எழுதி கொடுத்தாலும் பார்க்க வேணாமா, நம்பர் ஒன் முதல்வர் சொல்லிக்கிறாங்க. ஒன்றுன்னா அப்புறம் என்னத்தை? அதனால் அவருக்கு இரும்பை பற்றியும் தெரியல, தமிழ்நாட்டை பற்றியும் தெரியல. ஏதோ ஐஏஎஸ்காரர் எழுதி கொடுத்தா வாங்கி படிச்சுட்டு அதுவும் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி சொல்ல போகிறேங்கிறாரு. இதை ஒரு பொய்ய நல்ல செய்திங்கிறாரு. நான் கூட நினைச்சேன் அந்த சாரை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அதைத்தான் சொல்ல வராரோன்னு நினைச்சேன்.
என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், சார் அந்த சார் பிடிச்சிட்டாரு, ஸ்டாலின் நல்ல செய்தி, அவர் எந்த காலத்திலையும் திமுக காரங்களை வந்து ஒரு பிடிக்கவே மாட்டாருப்பா, அந்த சார்லாம் வராது, வேறு ஏதாச்சும் ஒரு முட்டாள்தனம் வரும் பாருங்கன்னு. இரும்பு வந்தது, காரி துப்புறம் அவ்வளோ வரும், எல்லாம் ஆதாரத்தோடு கொடுக்குறேன். ஐயோ 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்கில் அந்த மெசபடோமியா இருக்கும்போது ஈராக்கில் உபயோகிச்சிருக்காங்க, நீ 5300 பெரிய சாதனைகளையே தமிழ்நாட்டை தான் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லாததை ஒன்று சொல்லி அப்படின்னு எல்லாம் பிரிஞ்சு வர்றான். அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். நீங்கள் உழவு காலத்து பின்னாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் பேசாமல் போயிடும். அவன் எழுதி கொடுக்குறத படித்ததோடு அவருடைய இது முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். அதனால இன்னொரு அசிங்கம், அது இவர் டங்ஸ்டன் வந்து இது சன் டிவியில் போகிறான், பணிந்தது மத்திய அரசு அவங்கள பொய் சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. டங்ஸ்டன்ங்கிறத மத்திய அரசாங்கம் இது பண்ண அப்பவே நினைச்சான், மாநில அரசாங்கத்திட்ட அதை கேட்டுக்கங்கப்பா, வேதாந்தா குரூப் தான் வந்தான், அவன் இங்கே வந்து வசமாக கவனிச்சான், கவனிச்சோடனே அவங்க தலையாட்டிட்டாங்க, அப்புறம் தான் ஏலத்துக்கு விட்டான், வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் போராட்டம் வந்த உடனே எப்போவுமே காலை வலிடுவாங்க. ஸ்டெர்லிங்கும் அப்படி தானே, ஸ்டெர்லிங்கை ஓப்பன் பண்ணதே இவங்க தான், ஆனால் ஸ்டெர்லிங் எதிர்த்தோடனே இவங்க உடனே தலைகீழ மாறிடுவாங்க. அது மாதிரி டங்ஸ்டன் இது பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் பார்த்தா இதுக்கிட்ட தலைவலின்ட்டு அப்போ அதை கேன்சல் பண்ணப்பான்ட்டு இவங்களுக்கு கடிதம் அனுப்பினான். கடிதத்தை வாங்கி பார்த்தாரு ஸ்டாலின், உடனே பேட்டி கொடுக்குறாரு, நான் பதவியில் இருக்கும் வரை டங்ஸ்டனை வந்து நடத்த விட மாட்டேன், ஏன்னா மத்திய அரசாங்கம் கடிதம் எழுதிட்டாங்க, இது ரத்து பண்ணிட்டோம். உடனே சன் டிவியில் கொடுத்தோன்னா அவன் மத்திய அரசு பணிந்தது எப்படி ஊரை ஏமாத்துறாங்க பாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், சன் டிவி அதெல்லாம் ஒரு டிவின்னே நம்ம யாரும் பார்க்கக்கூடாது. இல்லாததையும் பொல்லாததையும் வெறும் பொய்யவே மூலதனமாக வச்சு இது பண்ணது, வெறும் சீரியலை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்பளைங்கள்லாம் அந்த சீரியலுக்காக பார்க்குது. சன் டிவி கலர் தெரிஞ்சதுலேருந்து மாற்று கட்சிக்கார எவனுமே சன் டிவியை பார்க்க மாட்டான், வேறு வழி இல்லை. இந்த சீரியலை போட்டதுனால வீட்டில் இருக்கிற லேடிஸ்ங்க பார்க்குறாங்கங்கிறதுனால தான் அது ஓடு. எப்படி பொய்ய சொன்னான் பாருங்க, அன்னைக்கு ஜெயலலிதா வளர்ப்பு கல்யாணத்தில் ஆரம்பித்த பொய் இன்னைக்கு வரை இந்த சன் டிவி பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு பணிந்ததான் மத்திய அரசு. மத்திய அரசு ஏன் உனக்கு போய் பண்ணிது, படிஞ்சதுன்னா நீ ஏன் ஏழை வர வாய மூடிக்கிட்டு இருந்த, அவர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தானே வாய மூடிக்கிட்டு இருந்த, இப்போ என்னப்பா அவங்கள பணியை வச்சுட்டீங்களா? இப்படி ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சார் இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம திமுக தொடர்ந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு குடும்ப ஆட்சி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இளம் தென்றல் இன்ப நிதி நற்பணி மன்றம்னு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இதை பார்க்கும்போது என்ன தோணுது? நீ இதை போய் சொல்கிறீங்க, அவர் வந்தோடனே அது இன்ப நிதி வந்தோன்னா கலெக்டர்லேயே எந்திரிமான்னு சொல்லிட்டு அவன் இன்ப நிதி ஃப்ரெண்டை உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் மன்றம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயமா? மந்திரியே எந்திரிச்சு இன்ப நிதி கூட வந்தவங்கன்னா கலெக்டர் எந்திரிமாங்கிறாங்க. இந்த கேவலம் எங்கேயாச்சும் நடக்குமா? வாரிசுகளுக்கு கொடுத்தான், வாரிசுகளோட ஃப்ரெண்டுகளுக்கும் ராஜ மரியாதை கொடுக்குறான். அப்புறம் மன்றம் வைக்கிறது எங்கே? எல்லாதும் அதுதான் சொல்கிறாங்க. இல்லை அந்த திமுக காரன் தான் சொல்கிறான், நாங்கள் அடிமைகள் அந்த குடும்பத்துக்கு, அவர் வரணும், உதயநிதி வரணும், இன்ப நிதி வரணும், இதுதான் நாங்கள் அடிமையாக தான் இருப்போம், அது எங்களுக்கு பெருமைங்கிறான்ல. எல்லாத்தையும் தொடச்சு போட்டாங்க திமுக. இந்த அளவுக்கு தொடச்சு போற அளவுக்கு என்ன சார் பதவி அவ என்ன பண்ணா? உதயநிதி என்ன சொல்றாரு, பழைய ஆளுங்கள்லாம் போட்டு இளமையான ஆளுகளை கொண்டு வரணும்னாரு. பழைய மந்திரி எல்லாம் சுதாரிச்சுட்டா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நம்மளை காலி பண்ணது காரணம் யாரு? உதயநிதி. அவர் காலிலே விழுந்துட்டா பழைய உங்களை பற்றி பேச மாட்டாரே. அதை சொன்ன உடனே இவர் சொல்லிட்டாரு, யாரு துரைமுருகன் அப்பவே, இது உதயநிதியும் முதல்வராக்கிட்டு இன்ப நிதியும் முதல்வராக்கிட்டு தான் நான் கண்ணை மூடுவேன் ஏன் சொன்னார். நான் பழைய ஆளுகளை காலி பண்ணுங்கிறேன் அந்த அதனால காலில் விழுந்துருவோன்னு ஒவ்வொரு மந்திரியாக காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான். ஸ்டாலின் டம்மின்னு தெரிஞ்சு போச்சு, உதயநிதி தான் முக்கிய முடிவுகளை எடுக்கிறார். அப்போ இப்போ ஸ்டாலின் காலில் விழுகிற ஆளுங்க அதிகம் இல்லை, உதயநிதி காலிலேயும் இன்ப நிதி காலிலேயும் தான் கொடுப்பான். உதயநிதி வந்து இன்ப நிதியை தூக்கி பிடிச்சாங்கன்னா அவருக்கு ஒரு குஷி. அப்போ இவங்களுக்கு எதிராக பண்ண மாட்டார், மந்திரி பதவி பிழைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து வரிசையாக காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான், உதயநிதி காலிலையும் இன்ப நிதி காலிலையும். அதாங்க. ஆனால் சமூக நீதினு பேசுகிறாங்களே, சமூக நீதியை பற்றி இப்போ பேசல எவனுக்குமே உரிமை கிடையாது திமுகவிலையா? ஆமாம், சமூக நீதிக்கு என்னத்தை கிழிச்சாங்க? பட்டியலினத்தவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? அம்பேத்கர். அவர் தானே அரசியல் சட்டத்தில் எழுதினார். 52 ஆட்சிக்கு வந்தோன்னா காமராஜர் தான் இப்போ பிற்படுத்தவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் 50% கொண்டு வந்தார். அப்புறம் இவங்க பெரிய சமூக நீதியை கொண்டு வந்து எண்ணத்தை கழிச்சாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, பெண் உரிமைக்கு இது பண்ணது எங்கள் ஈவேரா தான், அப்படி தானே சொல்கிறாங்க. பெண் உரிமையை கொண்டு வந்தவர் ஈவேர்.
இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பண்ண பெண் உரிமை மாதிரி இதுவரை உலக வரலாற்றில் யாருமே பண்ணலை. தன்னுடைய சொந்த மனைவி நாகம்மாளுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? திமுக என்ன கேளுங்க, ஆதாரம் கொடுக்குறேன். நாகம்மாள் தினமும் சாமி கும்பிட்றாங்க வீட்டில். இவரை பயந்தார், நம்ம சாமியை திட்டிக்கிட்டு இருக்கோம், செருப்பு மாலை போடுறோம், நம்ம மனைவி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதே எவனாச்சும் ஃபோட்டோ எடுத்து போட்டால் நம்ம மானமே போயிடும் அப்படின்ட்டு ஃபோட்டோவெல்லாம் தூக்கு, சாமி கும்பிடக்கூடாதுன்னாரு. அது எதுக்குன்னா வெளியில் போனால் அசிங்கமாயிடும் அப்படி இல்லை. அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நான் கும்பிடுவேன்னாங்க. கும்பிடுவேங்கிறாங்களான்ட்டு ஒன்று டெய்லி திட்டுறது. பெண் உரிமைக்கு இது பண்ணுறவர் மனைவிக்கே பெண் உரிமையை கொடுக்கல, டெய்லி திட்டுறது மனைவியை. அந்த அம்மா சாமி படத்தை தூக்கி போட்டு சரி இந்த ஆள் தொந்தரவு தாங்க முடியலை கோயிலுக்கே போயிடலான்ட்டு டெய்லி கோயிலுக்கு போடுறாங்க. இவர் பார்த்தாரு எவனாச்சும் ஃபோட்டோ எடுத்து ஈவரை திட்டுறாரு, சாமி வைக்க செல் மாலை போடுறாரு, மனைவி பாருங்கள் கோயிலுக்கு போகிறாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவான்னு பயந்துக்கிட்டு 2 வாலிப பசங்களை கூப்பிட்டு டே என் ஒய்ஃபை பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள் பெண் உரிமையின் காவலர் பண்ண வேலையை பாருங்கள், சொந்த மனைவிக்கு என்ன பண்ணாருன்னு பாருங்கள், என் மனைவியை ஃபாலோ பண்ணுங்கடான்னாரு. ஃபாலோ பண்ணி டெய்லி கிண்டல் பண்ணுங்கடான்னாரு சொந்த மனைவியை, பெண் உரிமையின் காவலர் பண்ண வீடு வேடிக்கை. அப்போ 2 வாலிபர்கள் வந்து டெய்லி பெரிய ஈவரோட மனைவி அவங்கள வந்துக்கிட்டு நாகம்மால பின்னாடி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணி சொன்னது ஈவேரா. அந்த அம்மா என்ன பார்த்தாங்க, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் 2 பசங்க கூட வராங்கன்னா அவர்கிட்டே போய் சொன்னாங்க. அவர் கோயிலுக்கு போகாத. அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்தாங்க, புருஷனை இப்படி சொல்கிறாரு, பின்னாடி வரானா அவனை போய் உதைக்க வேணாம், பெண் உரிமையின் காவலர் இல்லையா உதைக்க வேணாமா. அதுக்கப்புறம் அந்த அம்மா கோயிலுக்கு போகிறதே நிறுத்திட்டான். இதுதான் பெண் உரிமை. இதுதான் பெண் உரிமை. இதைத்தான் இவங்க பெண் உரிமைன்னு சொல்கிறதுக்கு திமுக காரனுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது. ஒவ்வொருத்தனும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியும் வச்சுருக்கணும், இன்னொருத்தன் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட வரலாறு. நீங்கள்லாம் பெண் உரிமையை பற்றி பேசுறது எப்படி இது இருக்கு? இதெல்லாம் நடிப்பு. பெண் உரிமை இப்படி பெரியாரை பேசுறதுனால தான் இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சியை RS பாரதி சொல்றாரு, நாம் தமிழர் கட்சின்றது திமுகவில் அன்னைக்கே சீப்பா எத்தனை நினைச்சிட்டாரு, அதனால ஒன்று நினைச்சனா அவன் கேஸ் போட்டு கட்சியை தூக்கிடுவேன்றாரு, மிரட்டுறாரு இவர். அவர் முதல்ல சட்டம் படிச்சிருக்காரான்னு எனக்கு டவுட்டு. RS பாரதியா? அவர் நாட்டு வக்கீல்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு சட்டம் படிக்கலை, சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண சொல்லுவோம். எப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் ஒரு கட்சியை பதிவு செய்கிறீங்க, இந்த பேரில் கட்சி பதிவு செய்கிறாங்க, யாருக்காச்சும் எதிர்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. உடனே எதிர்ப்பு இருந்தால் உடனே மூட மாட்டான். ஏன் எதுக்குற சொல்லு, நீ இந்த மாதிரி ஒரு பேரில் கட்சி வச்சுருக்கியா இல்லை வேறு, அப்படி தான் கேட்பாங்க. இல்லைன்ட்டா போடான்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ சீபா ஆதித்தனார் நாம் தமிழர்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வச்சுருந்தார். 67 திமுகவோட கூட்டணி வச்சு நின்னார். அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே கருணாநிதி கண்டிஷன் போட்டார், உனக்கு மந்திரி வேணும்னா நாம் தமிழர்னு நீ வச்சிருக்கிற கட்சியை கலைச்சிரு, எங்களோட இணைச்சல், கலைக்கிறது எங்களோட இணைச்சல் இல்லை, நீ எம்எல்ஏவே இரு, நீ நாம் தமிழர்னு வச்சுக்கன்னு. சீப்பா ஆதித்தன் நான் உங்களோட இணைச்சல் மந்திரி கொடுங்கன்ட்டு இவங்களோட இணைஞ்சு மந்திரி ஆகிட்டார். நாம் தமிழர் கலைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னமே யார் வேணாலும் நாம் தமிழர்னு வைக்கலாமே, அதுக்கு நாம் தமிழருக்கு ஒரு இதுவே இல்லையே. அதனால் இவர் 2005 நாம் தமிழர்னு போட்டார். அவன் பார்த்தான் எலெக்ஷன் கமிஷனில் நாம் தமிழர்னு பேரில் எந்த கட்சியும் பதிவாகலை, கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு எவனோ ஒரு ஆள் நாம் தமிழர்னு ஒரு கட்சியை வச்சுருந்தா ஒரு 100 வருஷத்துக்கு எவனுமே நாம் தமிழர்னு கட்சியை ஆரம்பிக்க முடியாது. அந்த கட்சி தான் இல்லாமல் போச்சேயா. இப்போ நாளைக்கு ஸ்டாலின் வசமாக மாட்டிட்டாருன்னு வைங்க, இதில் அமலாக்கத்துறை 1 லட்சம் கோடி பிடி போட்டுச்சு. பிஜேபி என்ன கேட்பாங்க, 1 லட்சம் கோடி பிடி போட்டுச்சு, வெளியில் சொல்லி ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை திமுகவை கலைச்சிட்டு பிஜேபியோட இணையிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ ஸ்டாலின் என்ன சொல்லுவார், என்னையும் மருமகளும் ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் திமுகவை கலைச்சிட்டு உங்களோடய இணைஞ்சிடணும்னு தான் சொல்லுவார். அப்போ இணைச்சிட்டாருன்னு வைங்க, அடுத்த வாரம் ஒருத்தன் திமுகன்னு ஆரம்பித்தானா கொடுத்துருவாங்க. ஏன்னா திமுகன்னு ஒரு கட்சியே இல்லையே, நீங்கள் தான் கலைச்சிட்டீங்களே, கொடுத்துருவாங்க. அதே கதை தான் நாம் தமிழருக்கு இருந்தது, கலைக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒன்று இல்லை, யார் வேணுமானாலும் ஆரம்பிக்கலாம். சீவான் ஆரம்பிச்சாலும் கொடுத்துட்டாங்க. இப்போ சட்டம் தெரியாதவர் தான் RS பாரதின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பூச்சாண்டி தான் காட்டுறாரு, உளறுகிற பூச்சாண்டியில் ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு தடவை சொன்னார், யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க இவரன்னு, 500 கோடி நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் விட்டார். நான் சொன்னேன், ஐயோ நீ எல்லாம் சட்டம் படிச்சிருக்கியா, 500 கோடிக்கு நீ நஷ்டஈடு கேட்கனா உனக்கு 500 கோடிக்கு சொத்து இருக்கணும். இப்போ நீங்களும் நான் 500 கோடி நஷ்டஈடுன்னு கேட்டால் காரி துப்புவான் சட்டத்தில். 500 கோடிக்கு சொத்து இருந்தால் தான் நீங்கள் கேட்க முடியும்.
உனக்கு 500 கோடிக்கு சொத்து இல்லை என்ன ஏன் கேட்குறேன்னா அதுக்கப்புறம் அந்த 500 கோடியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நோட்டீஸில் 1 கோடி கேட்குறாரு. அதேமாதிரி 1 கோடிக்கு வீடு வாங்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சியில். அதனால சட்டம்ங்கிறதே அவருக்கு தெரியாது. ஆர்எஸ் பாரதிக்கு அவர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் கருத்து. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.